ஹாய் ஹலோ வெல்கம். இது உங்கள் என்னோட ட்ரேடிங் தமிழ். ஸோ கைஸ், இது வரைக்கும் நம்மளோட அனலைசிஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மார்க்கெட் வந்து நம்ம லெவல்ஸ் வந்து எப்படி ஒபே பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் கொடுத்த அனாலிசிஸ், அதாவது இன்னொரு அனாலிசிஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் மார்க்கெட் வந்து சூப்பராக நம்மளோட லெவல்ஸ் ஒபே பண்ணுச்சு. அதோட அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு நான் இன்ஸ்டாகிராமில் லைவாக போஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஸோ இது வரைக்கும் யாராச்சும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ மறக்காம போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. as well as இது வரைக்கும் யாராச்சும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோட லிங்க்ஸ் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ போய் மறக்காம ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ வித் any delay, let's jump into the topic. ரைட், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி இது ஒன் டே டைம் ஃப்ரேம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நம்ம கன்சல்டேஷனுக்குள்ளே தான் க்ளோஸ் ஆயிருக்கு ஸ்டில். பட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணியிருக்கு. நாளைக்கு வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்து இங்கே மேலே போயிட்டு க்ளோஸ் ஆச்சுன்னா ஒரு நல்ல அப் மூவ் இருக்கும். ஸோ நியர் ஃபியூச்சர் நம்ம ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு கோல்டன் கிராஸ் ஓவர். ஸோ ஸ்டில் இது வந்துட்டு ஒரு அப் ட்ரெண்ட் தான் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ நல்ல அப் ட்ரெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ கைஸ், இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு எக்ஸாக்டாக இங்கே. ஸோ பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு வந்து இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கைஸ், நாளைக்கு வந்துட்டு மொகரம். ஸோ மார்க்கெட் வந்துட்டு ஹாலிடே. லைக் வெனஸ்டே தான் நம்மளுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாதிரி இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. கரெக்டாக நம்ம லெவல் கிட்ட போயிட்டு ஓபே பண்ணிட்டு லெவல் கிட்ட வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்கேஸ் நாளைக்கு சாரி வெனஸ்டே வந்துட்டு கேப் அப் ஆச்சுன்னா ஸோ நம்ம ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம இந்த வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதுவே லைக் மார்க்கெட் வந்து ஒரு நியூட்ரலாக ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துல வந்துட்டு ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல நமக்கு 200 இஎம்ஐ இருக்குது, as well as ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, நம்ம லெவல்ஸும் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு நல்ல ஒரு ரீடெஸ்ட் இருக்கும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்கேஸ் லைக் மார்க்கெட் வந்துட்டு இதை பிரேக் பண்ணி கீழே போயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு அகைன் ஒரு சூப்பரான ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். பிகாஸ் அதே தான் சேம் இங்கே லெவல் இருக்குது, நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ as well as இங்கே 200 இஎம்ஐவும் இருக்கும். பிரேக் பண்ணிவிட்டு கீழே போயிடுச்சுன்னா இந்த இடத்துல ரீடெஸ்ட் எடுத்துட்டு நம்ம வந்துட்டு லோவர் லோ வந்து பிரேக் பண்ணும்போது என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த லெவலுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே சேம் இந்த இடத்த வந்துட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே போகும்போது அதோட ரீசெண்ட் கேண்டிலோட ஐ வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த லெவலுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். சேம் இந்த இடத்துக்கு போகும்போது நம்மளுக்கு கேப் அப்பு. ஸோ இங்கே ரீடெஸ்ட் எடுத்துட்டு நம்ம அந்த ரீசெண்ட் ஹையர் ஐ வந்து பிரேக் பண்ணும்போது நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இந்த லெவலுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி வந்துட்டு இந்த லெவலுக்கும் கீழே போச்சுன்னா சின்ன ரீடெஸ்ட் எடுத்து வெயிட் பண்ணிவிட்டு ஸோ இந்த லெவலுக்கும் அடுத்த டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ். ஸோ கைஸ், இது வந்துட்டு நிஃப்டியோட ஒன் டே அனாலிசிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஜூம் இன் பண்ணி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த கன்சல்டேஷனை பிரேக் பண்ணிவிட்டு இங்கே மார்க்கெட் வந்துட்டு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடத்துல போய் நமக்கு இந்த இடத்துல ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்துட்டு கேப் அப் ஆச்சு, லைக் எனக்கு வந்து கேப் அப் ஆச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கு போய் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு கீழே வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ லைக் இது வந்துட்டு நிஃப்டியோட 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு எக்ஸாக்டாக ஒரு ரிவர்சல் இருக்குது. as well as இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு எக்ஸாக்டாக ஒரு 2 டைம்ஸ் ரிவர்சல். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்துட்டு பவர்ஃபுல்லான ட்ரெண்ட் லைன். as well as நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு 200 இஎம்ஐ ட்ரெண்ட் லைனோடய ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து நமக்கு இந்த க்ளோஸ் ஆயிருக்கு. இது வந்துட்டு ஸோ இன்கேஸ் லைக் மார்க்கெட் வந்துட்டு ஒரு கேப் அப்னா நெக்ஸ்ட் ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு ஸோ இந்த லெவலுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த க்ரீன் லைன். ஸோ இது வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன். இந்த இடத்துல நம்ம வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ லைக் இன்கேஸ் மார்க்கெட் வந்துட்டு கீழே பிரேக் ஆகி போச்சுன்னா லைக் நம்ம வந்துட்டு இந்த ஒரு ரீடெஸ்ட் இங்கே வந்துட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த லெவலுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, லெவல் இருக்குது. இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு 200 இஎம்ஐ இருக்குது. ஸோ நிறைய சான்சஸ் டு கெட் ரிவர்சல் ஃப்ரம் திஸ் லெவல். அதே மாதிரி வந்துட்டு இன்கேஸ் நியூட்ரல் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல வந்துட்டு ரிவர்ஸ் எடுத்துட்டு மேலே போகிறதுக்கும் சான்சஸ் அதிகம். ஸோ நீங்கள் லைக் எப்படி இதில் ட்ரேட் எடுக்கணும்னா ஒரு பிரேக் அவுட் ஆகி ஒரு ரீடெஸ்ட் ஆப்பன் ஆகிட்டு நம்மளோட ப்ரீவியஸ் ஹையர் ஐ லோவர் லோ வந்து பிரேக் பண்ணும்போது தான் வந்துட்டு என்ட்ரி எடுக்கணும். ஸோ லைக் ஒரு பிரேக் ஆகிடுச்சு, இங்கே வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு டிமாண்ட் ஜோன் சப்ளை ஜோனை டெஸ்ட் பண்ணிடுச்சு, ஸோ என்ட்ரி எடுத்துடலாம் அப்படிலாம் கிடையாது. வெயிட் பண்ணிவிட்டு நம்ம கன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய வந்ததுக்கப்புறம் தான் உள்ள என்ட்ரியே எடுக்கணும். ஸோ கைஸ், இது வந்துட்டு கனரா பேங்க் நம்ம இன்ட்ராடே ஸ்டாக்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டாக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
மார்க்கெட் நமக்கு எக்ஸாக்டாக இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. இன்கேஸ் லைக் நாளைக்கு வெனஸ்டே வந்துட்டு இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா நம்ம ஒரு சின்ன ரீடெஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இந்த வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். இன்கேஸ் லைக் கேப்பை பார்த்துன்னா நம்ம வந்துட்டு ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிவிட்டு இதில் வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ வந்துட்டு கனரா பேங்க் உள்ளது. கனரா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கன்சோலிடேஷன் ஜோன் மாதிரி. ஸோ இதர் இந்த ஜோனுக்குள்ளே வந்துட்டு முக்கால்வாசி லைக் ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். கீழே பிரேக் ஆச்சுன்னா ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிவிட்டு இந்த லெவலுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இன்கேஸ் அப் சைடில் பிரேக் ஆச்சுன்னா இந்த லெவலில் வந்துட்டு ஒரு சின்ன ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ இந்த லெவல் வரைக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இது வந்துட்டு கன்சல்டேஷன் ஏரியா பிகாஸ் இந்த 200 EMAவும் 20 EMAவும் வந்துட்டு சைடில் போயின்னு இருக்கு. நமக்கு வந்துட்டு ஒரு கிளியரான ஒரு பாத்து கிடச்சது அப்படின்னா நம்ம வந்துட்டு ட்ரேட் இனிஷியேட் பண்ணணும். அது வரைக்கும் ட்ரேட் வந்து என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ கைஸ் இது வந்துட்டு டெக் மஹிந்திரா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன். ஸோ இது அப் ட்ரெண்ட் வந்துட்டு இண்டிகேட் பண்ணுது நமக்கு. இன்கேஸ் லைக் அதுக்கு வந்துட்டு இங்கே கன்சல்டேஷன் மாதிரி ஆப்பன் ஆகிட்டு போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஸோ மேலே பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு நம்ம அப் சைடில் எக்ஸாக்டாக இந்த லெவலுக்கும் கூட நம்ம வந்து டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் வந்துட்டு ஒரு பெரிய லெவல் நமக்கு வந்துட்டு ஒரு ஆல்மோஸ்ட் 3.25%. ஸோ நம்மளால் எக்ஸாக்டாக ஃபுல் லெவலுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ ஆஃப் ஆஃப் த லெவலுக்கும் நம்ம டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் இன்கேஸ் லைக் வந்துட்டு பிரேக் ஆகி கீழே போச்சு அப்படின்னா ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த லெவல் வரைக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஏன் இந்த லெவல் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 200 EMA இந்த 200 EMA ஆல்மோஸ்ட் லைக் இங்கே தான் வந்து ட்ராவல் ஆகும். அஸ் வெல் அஸ் இது வந்துட்டு 50 to 60% ஃபிபனாச்சி லெவல். ஸோ இங்கே வந்துட்டு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கு தெர் ஆர் மோர் சான்சஸ். அதையும் பிரேக் பண்ணி கீழே போச்சுன்னா ஆஸ் யூஸ்வல் ஒரு ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் த டார்கெட் அப் டு திஸ். ஸோ இது வந்துட்டு டெக் மஹிந்திராவோட 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அஸ் 15 மினிட்ஸ் அனாலிசிஸ். ஸோ ரைட் இது வந்துட்டு டாடா மோட்டார்ஸ் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் இது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல ட்ரெண்ட் லைன். இது வந்துட்டு ஒரு டிசெண்டிங் ட்ரையாங்கிள். ஸோ தேர் ஆர் மோர் சான்சஸ் டு கோ டவுன். இந்த சைடில் வந்து நமக்கு இன்கேஸ் லைக் அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிச்சுன்னா ஆஸ் யூஸ்வல் ஒரு சின்ன ரீடெஸ்ட் வெயிட் பண்ணிவிட்டு நமக்கு வந்துட்டு இந்த ஐயை பிரேக் பண்ணும்போது நம்ம இந்த லெவலுக்கும் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம் என்ட்ரி எடுத்துகிட்டு. ஸோ இன்கேஸ் டவுன் சைடில் வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த லெவல் வரைக்கும் நம்ம சின்ன ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு ஸோ இந்த லெவலுக்கும் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுவே நமக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஜோன் தான் ஆல்மோஸ்ட் 2.28. ஸோ நம்மளால் வந்துட்டு எக்ஸாக்டாக ஃபுல் லெவலையும் வந்துட்டு பிடிக்க முடியுமா தெரியாது. நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் வந்துட்டு ஒரு ஆஃப் ஆஃப் த லெவல் ஃபஸ்ட்டு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் ஆஃப் த லெவல் செகண்ட் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த அனாலிசிஸ்லாம் நம்ம எல்லாமே வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ஃபாலோ பண்ணலாம், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் நம்ம அனாலிசிஸ் பார்த்து யாராச்சும் ட்ரேட் எடுத்துருந்தீங்க, அது லாஸாக இருந்தாலும் சரி ப்ராஃபிட் இருந்தாலும் சரி அது வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள். லைக் என் கூட இன்ட்ராக்ட் பண்ணதுக்கு நீங்கள் எதர் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது லைக் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கூட உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாத்தையும் கேட்கலாம், நான் வந்துட்டு கிளியர் பண்ணுவேன். உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்தால் லைக் அதை என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு அது வருஷம் இதுவே வந்துட்டு உங்களுக்கு லாஸ் வந்திருந்தால் அதையும் என்கிட்ட சொல்லுங்கள். நம்ம அது ஏன் ஆச்சுன்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த லாஸை வந்துட்டு ரெக்டிஃபை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ லைக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு இதை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். Okay guys, that's all for today's video. See you on the next video. Have a great trading.